மக்கள் தீர்ப்பு 2026 தேர்தல் கிழமை இப்போ மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தடாலடி திருப்பங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. திமுகவை முந்தி இருக்கிறது தாவேகா. இந்த களத்துல நம்ம இப்ப இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். திமுக விசஸ் தாவேகா அப்படின்ற களம் மாறி இருக்கிறது. 50 ஆண்டுகால திராவிட கட்சி தற்போது தாவேகாவை பின்தள்ளி முந்தி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். பல அதிரடி திருப்பங்கள் நடந்துகிட்டு இருக்க. தொடர்ந்து நம்ம தேர்தல் களத்துல முதல் சுற்று வாக்கு நிலவரத்தை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்கிட கேட்கலாம். கண்ணன் வணக்கம். நிறைய திருப்பங்கள் இப்போ நிகழ்ந்துகிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. எந்தெந்த தொகுதிகளை இப்போ தாவேகா முன்னிலை வகிக்கிறாங்க, எந்தெந்த தொகுதியில திமுக முன்னிலை வகிக்கிறாங்க, உங்க கூடுதல் விவரம். ராதிகா, தமிழக அரசியல் வரலாறு, அரசியல் களம் அனைத்தும் தலைகீழாக புரட்டி போடப்பட்டிருக்கிறது. இப்போது தாவேகா முதலிடம், அதிமுக 2ஆம் இடம், திமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கை முடிவில் சென்னையை பொறுத்தவரை 16 தொகுதிகளில் 13 தொகுதிகளில் தாவேகா முன்னிலை வைக்கிறார்கள். வட மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களிலும் 24 தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் முன்னிலை வைக்கிறது. என்.டி. ராமாராவ், எம்ஜிஆர் வரிசையில் விஜய் தமிழகத்தில் ஒரு புதிய அரசியல் வரலாறை படைத்துக் கொண்டிருக்கிறார். முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கை முடிவில் கட்சி தொடங்கிய 2 ஆண்டுகளில் ஆட்சியை பிடித்தவர்கள் தென்னிந்தியாவில் இருவர்தான். ஒருவர் எம்ஜிஆர், அவரை தொடர்ந்து என்.டி.ஆர். இப்பொழுது 3வதாக விஜய் அந்த இடத்தை பிடிப்பாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. கழகங்களை கதற வைக்கும் வகையில் முதலிடத்திற்கு முன்னேறி இருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். திமுக, அதிமுக இரண்டையும் அடித்து நொறுக்கிவிட்டு இப்பொழுது தாவேகா அனைத்து தொகுதிகளிலும் முன்னேறி கொண்டிருக்கிறது. திமுகவையும் அதிமுகவையும் அனைத்து தொகுதிகளிலும் தாவேகா வேட்பாளர்கள் கதற வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் தமிழக அரசியல் வாக்கு எண்ணிக்கையில் இப்போதைய நிலவரம். தமிழகம் முழுவதும் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர்கள் அதிமுக, திமுக வேட்பாளர்களை பின்னுக்கு தள்ளி இப்போதைய நிலவரப்படி 77 இடங்களில் தாவேகா முன்னிலை வகிக்கிறது. அதிமுக 51 இடங்கள் முன்னிலை வகிக்கிறது. திமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு இப்போதைய நிலவரப்படி திமுக 49 இடங்களில் மட்டுமே முன்னிலை வகிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது.